ஹாய் காய்ஸ், இப்போ என்ன செய்ய போறோம்னா முட்டை குருமா வைக்க போறோம். இங்க பாருங்க, முந்திரி பருப்பும் தேங்காய் பூவும் நான் ஒரு கை எடுத்துருக்கேன், எடுத்து அரைக்க போறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முட்டை குருமாக்குள்ள ஜாமான் இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சிட்டேன். கருப்புல முட்டை எடுத்துருக்கேன், பொரிச்சிட்டேன். பாருங்க, முட்டையை லைட்டா பொரிச்சிக்கங்க, ரொம்ப பொரிச்சிங்கன்னா கித்தா மரம் ஆயிரும். செண்டை இலை, மல்லித்தாள், தயிர், பட்டை, பூ, ஏலக்காய், பெருஞ்சீரகம், வெங்காயம், தக்காளி வந்து கடைசியாக போட்டு இறக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நெய். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐயா குருமாக்கறி தூள், அப்புறம் சொல்கிற அளவு பைத்தங்காய், காலிஃப்ளவரு, பழுத்து மிளகா, தேங்காய் பால், உப்பு, மஞ்சத்தூள், ஓகே மல்லித்தூள் ஒரு கரண்டி, சிரிஞ்சிருக்கும் ஒரு கரண்டி எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா பட்டை, பூ, ஏலக்காய், பெருஞ்சீரகம் போட்டுட்டேன். இது வந்து முட்டை குருமா. வெங்காயம் போட்டுக்கங்க. நீங்கள் நார்மலாக வெட்டலாம், நறுக்கி இந்த மாதிரி குண்டு குண்டாக வெட்டலாம். இதில் வதக்கிட்டு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா மத எண்ணெய் ஊற்றி நம்ம வெங்காயம்லாம் பார்த்துக்குறோம். நான் நெய் வந்து லேட்டாக ஊற்றுறேன் பாருங்க, ஏன்னா சுண்டிடும். லேட்டாக ஊற்றிருக்கேன், கொஞ்சமாக ஊற்றிக்குங்க, வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா திக்காக அரைச்சிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி நல்லா வதங்கிட்டாங்க, வதங்கிடுச்சு. சக்கரை பால் போட்டுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா 4 கரண்டி குருமா கறி தூள், குருமா தூள் 4 கரண்டி. எந்த கரண்டி உங்களுக்கு தெரியும்ல, இருங்க நான் காமிச்சிடுறேன். பாருங்க, இந்த கரண்டியில் 4 கரண்டி எடுத்திருக்கேன். அதேமாதிரி மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா இதில் 1/2 கரண்டி எடுத்திருக்கேன். பட்டை மிளகாய் தூள் ஒரு 1/2 கரண்டி எடுத்திருக்கேன். சிரிஞ்சிருக்கும் தூள் ஒரு 1/2 கரண்டி, சிரிஞ்சிருக்கும் தூள் 1/2 கரண்டி. இது பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் 1 கரண்டி. ஓகே, நல்லா வதக்கிட்டு இந்த தண்ணி ஊற்றுங்கய்யா. தண்ணி பார்த்தீங்கன்னா ஊற்றுங்க. இந்த ஜக்கில் 1.5 ஜக் ஊற்றுறேன். இந்த ஜக்கில் 1.5 ஜக் தண்ணி நல்லா ஊற்றிக்கிட்டோம். 1.5 ஜக் தண்ணி. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. உப்பு பார்த்தீங்கன்னா நான் 1 கரண்டி போடுறேன். எப்போது 1 கரண்டி மாதிரி அளவு எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் பத்தலை போட்டுக்குவேன், இல்லை 1 கரண்டி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட், முட்டை குருமா நல்லா கொதிச்சிச்சு, அந்த தூள் வாடெல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் பைத்தங்காய் போட்டுக்குங்க, கொஞ்சம் காலிஃப்ளவர் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் கொஞ்சம் ஊற்றிக்குங்க. தயிர் நல்லா ருசியாக இருக்கும், தயிர் ஊற்றுங்க. இது பார்த்தீங்கன்னா தேங்காய் பூவும் பாதாம் பருப்பும் மதியம் நான் அரைச்சி வச்சுருந்தேன். சாரி, முந்திரி பருப்பு, தேங்காய் பூவும் முந்திரி பருப்பும் அதை மட்டும் காமிச்சேன்ல, அது கொஞ்சம் அரைச்சிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட், கறி பாருங்கள் நல்லா கொச்சிருச்சு. பைத்தங்காய் நல்லா வந்துருச்சு. தேங்காய் பால் 1 பால் ஊற்றிக்குங்க. இது வந்து இப்போ என் கணக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த கறி வந்து 20 பேர் சாப்பிட்லாம். இந்த கறி 20 பேர் சாப்பிட்லாம், 20 பேர் 25 பேர் சாப்பிட்லாம். நீங்கள் வீட்டுக்கு 25 பேர் ரொம்பன்னா நான் போட்டதில் பாதி போட்டுக்குங்க. அப்போ ஒரு 12 13 பேர் சாப்பிட்லாம், அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்காய் பால் ஊற்றினோடனே முட்டை பாருங்கள் நான் பொரிச்சு வச்சுருக்கேன். நான் வந்து இது வந்து 22 முட்டை போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எத்தனை முட்டை வேணுமோ போட்டுக்கலாம். முட்டை குருமா அது ஏற்கனவே முட்டை வெந்துருச்சு. ஓகே, கருப்பில் போட்டுக்குங்க. மல்லித்தாள் போட்டுக்குங்க. மல்லித்தாள் போடுங்க, மல்லித்தாள் ரொம்ப நல்லது உடம்புக்கு. கறி இறக்க போகிறேன் பாருங்க, அழகுக்கு அழகாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். தட்டப்பழம் கிண்டிங்கய்யா, சைட்லாம் அப்படி கிண்டி விடுங்க. அப்படியே எடுத்து காமிங்கய்யா, முட்டையோடு எடுங்க. ஓகே, முட்டை குருமா ரெடி. ரொம்ப திக்காக இருக்காது. இது பார்த்தீங்கன்னா ஆறிச்சுனா இன்னும் திக்காயிரும். சூடாக இருக்கனால தண்ணி மாதிரி இருக்கு, ஆனால் தண்ணி மாதிரி இல்லை. பார்த்தீங்கன்னா முட்டை குருமா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட், நன்றி. ரசோல் ராஜேஷ்.